இசை இசையாத வரையும் இசைய வைக்கும், அசையாத வரையும் அசைய வைக்கும். நம் உள்ளத்தின் உணர்வுகளை புதிதாக்கும், செவிக்கு விருந்தாகும், சிந்தைக்கு மருந்தாகும். அத்தகைய இசை அரசி கலைமகளின் அருள் பெற்றவர் தான் இந்தியாவின் இசைக்குயில் எம்.எஸ். சுப்புலட்சுமி. 1916ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 16ஆம் நாள் மதுரையில் புகழ்பெற்ற வீணை இசைக்கலைஞரான சண்முக வடிவு அவர்களின் மகளாக பிறந்தார். இவர் தமது 17வது வயதில் சென்னை மியூசிக் அகாடமியில் பாடும் வாய்ப்பை பெற்றார். 1938ஆம் ஆண்டு திரைப்பட உலகிலும் தம் தடம் பதித்தார். தன் இனிமையான குரலால் அனைவரையும் கட்டி போட்ட இவர் மகாத்மா காந்தி, நேரு, இந்திரா காந்தி, எலிசபெத் மகாராணி, ராஜாஜி, காஞ்சி பெரியவர் ஆகியோரின் பாராட்டினை பெற்றார். மேடை கச்சேரிகள் தவிர இவரது பஜனை பாடல்கள், விஷ்ணு சகஸ்ரநாமம், மீரா பஜனை முதலியனவை இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் எல்லா இடங்களிலும் இன்றும் ஒலிக்கிறது. சங்கீத ஞானம் இல்லாதவரும் எளிதில் புரிந்து கொள்ளும் விதத்தில் எளிமையாக பாடுவதும் சுத்தமான உச்சரிப்பும் இவரது சிறப்பு. 1956ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருது, 1967 வங்காள பல்கலைக்கழகத்தின் டாக்டர் பட்டம், 1968 சங்கீத கலாநிதி பட்டம், 1975 மீண்டும் பத்மபூஷன் விருது என பல விருதுகளுக்கு சொந்தக்காரரான இவர் கர்நாடக சங்கீதத்திற்கு ஆற்றிய பணி மகத்தானது. நாடு, வயது, மொழி வித்தியாசமின்றி இவரது இசையை போற்றுகின்றனர். பாட்டினை போல் ஆச்சரியம் இப்பாரின் இசை இல்லையடா என்ற பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப கல் மணலையும் கரைய வைக்கும் எத்தனையோ கிலோமீட்டர் தாண்டி ஐநா சபையிலும் ஒலித்தது. எம்.எஸ். சுப்புலட்சுமியின் மூலம் கர்நாடக சங்கீதம் பெருமை பெற்றது. தமிழக பெண்களும் சிகரம் தொடும் சிறப்பு உடையவர்கள் என்ற சிறப்பை பெற்று தந்தார். அப்படிப்பட்ட கலைமகள் அருள் பெற்ற இசை பேரொளி, இசைக்குயில் நம் இந்தியாவின் காணப்பறவைக்கு நாம் செய்யும் ஒரு சிறு நன்றி கடனாக அவரது பாடல்கள் ஒரு சில காற்றில் மிதந்து நம் செவிகளில் நிறைந்து எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்களின் நீங்காத புகழ் சுமந்து இதமாய் வருகிறது. வாருங்கள், மீண்டும் அவ்விசை மழையில் நாமும் பங்கு பெறுவோம். இசை என்ற அமுதம் அருந்துவோம், மகிழ்வோம். நன்றி. பாட்டை தான் எடுக்க சொல்கிறாங்க.